பல்கலைக்கழகங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 38வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி மாணவர்களுக்கு முனைவர் பட்டங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு வந்த முதல் பிரதமர் என்பதில் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் PhD மாணவர் சேர்க்கையிலும் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் சேர்க்கையிலும் முதலிடத்தில் இருப்பதாகவும் நெகிழ்ச்சி அடைந்தார். முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் மாநிலங்களுக்கு 120 லட்சம் கோடியை மத்திய அரசு வழங்கியிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் 1100 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், முந்தைய காலத்தோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டிற்கு 2.5 மடங்கு அதிக நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருச்சி ஒரு புனிதமான நகரம் என மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா புகழாரம் சூட்டியிருக்கிறார். விமான நிலையத்தின் புதிய முனைய திறப்பு விழாவில் பேசிய அவர், ஆய்வாளர்கள், கல்வியாளர்கள், சுதந்திர போராட்ட வீரர்களை தந்தது திருச்சி என்றும், இந்தியாவில் வாழ்வதற்கு உகந்த நகரங்கள் பட்டியலில் முன்னிலையில் உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். சென்னை மற்றும் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரண நிதி தொடர்பாக மேடையிலேயே பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தார். மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை தாம் பிரதமரிடம் முன்வைத்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான மத்திய அரசின் பங்களிப்பை வழங்கிட வேண்டும், தமிழகத்தில் விமான நிலைய விரிவாக்க பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் 17 காவல்துறை அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும், மாவட்ட ஆட்சியர், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதலாக நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களில் 13 நபர்களின் குடும்பத்தாருக்கு கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட உள்ளதாகவும், கைது செய்யப்பட்ட 93 நபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட மாநிலங்களில் லாரி ஓட்டுநர்கள் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய குற்றவியல் சட்டத்தில் சாலை விபத்துக்களை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடும் ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு லாரி ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக லாரி ஓட்டுநர்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில், மகாராஷ்டிராவில் முன்னெச்சரிக்கையாக மக்கள் தங்கள் வாகனங்களில் பெட்ரோலை நிரப்பிக்கொள்ள பங்குகளில் குவிந்ததால் அங்கு பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. மாநிலம் முழுவதிலும் உள்ள பங்குகளில் அதிக அளவில் மக்கள் குவிந்து வருகின்றனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி செல்லும் ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற புதிய சட்டத்தை எதிர்த்து லாரி டிரைவர்கள் நடத்தும் போராட்டத்தால் மத்திய பிரதேசத்தில் 5 லட்சம் லாரிகளும் டேங்கர்களும் முடங்கியுள்ளதாக அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் முக்கிய நகரங்களில் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு எதிரான சட்டங்கள் விவாதமின்றி நிறைவேற்றப்படுவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக வட மாநிலங்களில் போராட்டங்கள் வெடித்திருக்கும் நிலையில் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருக்கும் அவர், எதிர்க்கட்சி எம்பிக்கள் 150 பேரை சஸ்பெண்ட் செய்துவிட்டு லாரி ஓட்டுநர்களுக்கு எதிரான சட்டத்தை நிறைவேற்றிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்.
காஷ்மீரில் பாதுகாப்பை பலப்படுத்த போலீஸ், CRPF மற்றும் ராணுவம் இணைந்து செயல்பட வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே உள்ளிட்ட உயரதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பதவி நீக்கம் செய்ய கோரி IRS அதிகாரியும் GST துணை ஆணையருமான பாலமுருகன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சேலத்தில் விவசாயிகளுக்கு சாதியை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், நிர்மலா சீதாராமன் அமலாக்கத்துறையை பாஜக கொள்கை துறையாக மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தென் மாவட்ட தேர்வர்களுக்கு TNPSC சார்பாக ஜனவரி 6, 7 அன்று நடக்கவுள்ள ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். மழை வெள்ளத்தால் தென் மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் TRB தேர்வை போல ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான தேர்வையும் ஒத்திவைக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளுமாறு நடிகர் ரஜினிக்கு நேரில் அழைப்பிதழ் வழங்கப்பட்டுள்ளது. ராமஜென்ம பூமி தீர்த்த சேத்ரா சார்பில் RSS அமைப்பின் தென் பாரத அமைப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் ரஜினியிடம் அழைப்பிதழ் வழங்கப்பட்டது. அப்போது பாஜகவை சேர்ந்த அர்ஜுனமூர்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னை, கோவை, ஈரோடு உள்ளிட்ட இடங்களில் தனியார் கட்டுமான நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரில் அண்ணாநகர், எழும்பூர், ஷெனாய் நகர், அமைந்தகரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடந்தது. ஈரோடு CMK ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம், கோவை ரியல் வேல்யூ புரோமோட்டர்ஸ் நிறுவனம், நாமக்கல் சத்தியமூர்த்தி அன்கோ கட்டுமான நிறுவனங்களில் சோதனை நடைபெற்றது. தமிழ்நாட்டில் மருத்துவமனைகளில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்பும் பணி இன்னும் 2-3 மாதங்களில் முழுமையாக நிறைவடையும் என தெரிவித்துள்ள அமைச்சர் மா. சுப்பிரமணியன், பணிச்சுமை காரணமாக மருத்துவர்கள் உயிரிழக்கிறார்கள் என்ற கற்பனை கதைகளை தூண்டுவதை நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு செய்தால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு 22% உயரும் என்றும், சமூக நீதி என்று சொல்லிக்கொள்ளும் திமுக ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய மறுக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூரில் பாமக நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். வரும் 8ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 4 மற்றும் 5ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2011 சீன நாட்டவருக்கு விசா வழங்கியதில் ஊழல் நடந்ததாகவும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாகவும் காங்கிரஸ் MP கார்த்திக் சிதம்பரம் மீது அமலாக்கத்துறை நடத்தும் வழக்கில் அவர் டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். இது பற்றி செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், தேர்தல் நெருங்குவதால் தமக்கு குடைச்சல் அளித்தாலும் அமலாக்கத்துறைக்கு எந்த பலனும் கிடைக்காது என்றும் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டுகளையும் 100% எண்ண வேண்டும் என தாக்கலான மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்தப்படுவதை உறுதி செய்ய ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ண உத்தரவிட வேண்டும் என கோரி தாக்கல் செய்த பொதுநல மனு மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏரல் தாலுகாவுக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகளை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடியில் பெருவெள்ளத்தால் ஏரல் தாலுகா, முக்காணி, உமரிக்காடு, வாழவல்லான் உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. பெரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 15 நாட்களுக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் உற்சாகமாக வந்தனர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட பள்ளிகளில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் அரையாண்டு தேர்வு துவங்க உள்ளது.
எண்ணூர் கோரமண்டல் உரத் தொழிற்சாலையில் அமோனியம் குளிரூட்டும் கருவி செயல் இழந்ததே வாயு கசிவுக்கு காரணம் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் அமோனியா கசிவுக்கு யார் காரணமாக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உரிய நீதி வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளது. சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என தமிழக அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோரமண்டல் ஆலைக்கு எதிராக மக்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்த அவர், நிறுவனங்கள் கவனக்குறைவாகவும் மெத்தனமாகவும் இருப்பதால் வாயு கசிவு போன்ற விபத்துகள் நடைபெறுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். சென்னை எண்ணூரில் வாயு கசிவு ஏற்பட்ட கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக்கோரிய மீனவர்களின் போராட்டத்துக்கு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே குப்பன் தனது ஆதரவை தெரிவித்தார். இந்த தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக்கோரி மீனவர்கள் தொடர்ந்து 7வது நாளாக போராடி வருகின்றனர். மீனவர்களின் போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நினைவாக திருவாரூரில் அனைத்து கட்சி சார்பில் நடைபெற்ற அமைதி ஊர்வலத்தில் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். லைகா நிறுவனத்தின் 5 கோடி ரூபாய் அளவிலான சொத்துக்களை முடக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஷால் தொடர்ந்த வழக்கு வரும் 19ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. சண்டக்கோழி 2 படத்தின் தமிழ், தெலுங்கு, திரையரங்க மற்றும் சேட்டலைட் உரிமத்திற்காக லைகாவுடன் 23 கோடிக்கு போட்ட ஒப்பந்தத்திற்கான 12% GST தொகையை செலுத்தாததால் அபராத தொகையோடு சேர்த்து 5 கோடியே 24 லட்சத்தை தாமே செலுத்தியதாக விஷால் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவின் நீட் எதிர்ப்பு கையெழுத்து இயக்கத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என தாக்கலான மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, மத்திய அரசின் திட்டமிடலில் தேசிய அளவில் நடக்கும் நீட் தேர்வுக்கு எதிரான பிரச்சாரம் மாணவர்கள் மத்தியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என தெரிவித்தது. ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஒய்எஸ்ஆர் ஷர்மிளா காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளார். தெலங்கானாவில் பிஆர்எஸ் கட்சியை வீழ்த்தி காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றியதால் தனது ஒய்எஸ்ஆர் தெலங்கானா கட்சியை கலைத்துவிட்டு ஷர்மிளா காங்கிரஸில் இணைய முடிவு செய்திருக்கிறார். அவருக்கு ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் பொறுப்பு வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. 2024ஆம் ஆண்டில் ராமராஜ்யம் மலரப்போவதாக ராமர் கோவில் தலைமை பூசாரி ஆச்சாரிய சத்யேந்திரதாஸ் தெரிவித்துள்ளார். செய்தியாளரிடம் பேசிய அவர், 2024 மிகவும் முக்கியமான ஆண்டு. இந்த ஆண்டில்தான் அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் ராமர் அமரவுள்ளார். அதேபோல நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெறவிருக்கிறது. இரண்டுமே சுபமாக நடைபெறும் என தெரிவித்தார். இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் 2022ஆம் ஆண்டு முதலிடத்தில் இருந்த கௌதம் அம்பானி 2023ஆம் ஆண்டில் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். மீண்டும் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி இந்தியாவின் முதல் பணக்காரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இந்த பட்டியலில் புதிதாக 26 பேர் இணைந்துள்ளனர். மணிப்பூர் மாநிலம் தௌபல் மாவட்டம் லிலோங் சிங்ஜாவ் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்களில் 3 உயிரிழந்த நிலையில் 5 மாவட்டங்களில் மீண்டும் முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து மக்கள் 3 கார்களுக்கு தீ வைத்தனர். இதனால் மெய்ட்டி இன மக்கள் அதிகம் வசிக்கும் 5 மாவட்டங்களில் ஊரடங்கு போடப்பட்டுள்ளது. ராமஜென்ம பூமி விவகாரத்தில் இஸ்லாமியர்களை தூண்டும் விதத்தில் பேசினால் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என மஜ்லிஸ் கட்சித் தலைவர் அசாசுதீன் ஒவைசிக்கு விஸ்வ இந்து பரிஷத் மிரட்டல் விடுத்துள்ளது. பாபர் மசூதியை இழந்துவிட்டதாகவும் அங்கு இப்போது என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள் எனவும் ஒவைசி கூறியதாகவும் விஹெச்பி பொதுச் செயலாளர் சுரேந்திர ஜெயின் தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் கும்பாரஹள்ளி பகுதியில் சந்தன மரங்களை வெட்டி கடத்த முயன்ற நபரை கைது செய்த வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குற்ற சம்பவத்தில் தலைமறைவான 6 பேரை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை அமைந்தகரை மேம்பாலம் அருகே ஆட்டோ கவிழ்ந்து ஆட்டோவில் பயணம் செய்த சிறுவன் உட்பட 2 படுகாயமடைந்தனர். கோயம்பேடு செல்வதற்காக பயணிகளுடன் வந்த ஆட்டோ நெல்சன் மாணிக்கம் சாலையில் இருந்து வந்த காரின் மீது மோதியது. இதில் ஆட்டோ தலைகீழாக கவிழ்ந்தது. அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர்.
கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேடு பகுதியில் உள்ள தனியார் மழலையர் பள்ளியில் படிக்கும் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேப்டனைப் போல பிறருக்கு நம்மால் இயன்றதை செய்வோம் என அவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்திற்கு சென்ற அவர் அங்கு கேப்டனின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இலங்கை தமிழர்களை வைத்து அரசியல் செய்வதாகவும் ஆனால் யாரும் அவர்களுக்கு தீர்வு கொடுக்க முன்வரவில்லை என்றும் தெரிவித்தார். சென்னை மௌலிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட விபத்து தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய மனுவை முடித்து வைக்க கோர இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு மௌலிவாக்கத்தில் நடந்த கட்டிட விபத்து தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மு.க.ஸ்டாலின் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக எம்பி கனிமொழி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். ஆதனூர், காட்டுநாயக்கன்பட்டி, துரைசாமிபுரம், பட்டினமருதூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 3700 குடும்பங்களுக்கு 3 கிலோ அரிசி, பருப்பு, சர்க்கரை, வேட்டி, சேலை உள்ளிட்டவைகளை கனிமொழி எம்பி வழங்கினார். இதில் எம்எல்ஏ மார்க்கண்டேயன், மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் திருவத்திபுரம் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு பாஜக சார்பாக 2 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகைகளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு புடவை, வேட்டி, சட்டை, ஸ்வீட் உள்ளிட்டவை அடங்கிய தொகுப்பினை பாரதிய ஜனதா கட்சி நகர தலைவர் KVR வெங்கட்ராமன் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் புதுவாயிலில் சர்க்கரை ஆலை அமைக்க 31 ஆண்டுகளுக்கு முன்பாக தனியாருக்கு விற்கப்பட்ட 78 ஏக்கர் நிலத்தை மீண்டும் தங்களுக்கு வழங்க கோரி வலியுறுத்தி வந்த நிலையில் நிலத்தை தூய்மை செய்ய வந்த தனியார் நிறுவன ஊழியர்களை மக்கள் முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கும்மிடிப்பூண்டி DSP தலைமையிலான போலீசார் 21 பேரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். புத்தாண்டு விடுமுறையொட்டி குமரி மாவட்டத்தில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தை காண சுற்றுலா படகில் 15,500 பேர் சவாரி செய்து விவேகானந்தர் மண்டபத்தை கண்டு ரசித்துள்ளதாக தமிழ்நாடு அரசு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேரில் ஒருவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி மாவட்ட சிறப்பு போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட கேசவனுக்கு 20 ஆண்டுகள் சிறை, 2000 ரூபாய் அபராதமும், பாபுவுக்கு 4 ஆண்டுகள் சிறை, 1000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். கரூர் மாவட்டம் காந்தி கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் முகாமினை பார்வையிட வந்த காங்கிரஸ் MP ஜோதிமணியிடம் திமுக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் பலர் சரமாரியாக கேள்விகளை எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 4 வருடங்களாக தொகுதி பக்கம் வராமல் இருந்தவர் தற்போது தேர்தல் நெருங்கும் வேளையில் வந்திருக்கிறார் என மக்கள் குற்றம் சாட்டினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதியில் தனியார் அறுவடை இயந்திரம் மூலமாக நெல் அறுவடை செய்ய 3000 முதல் 3500 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதால் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். அரசு விவசாய பொறியியல் அலுவலக இயந்திரம் மூலமாக 1800 ரூபாய்க்கு அறுவடை செய்யப்படுவதாகவும் ஆனால் அந்த இயந்திரம் எளிதில் கிடைப்பதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே லாரியில் வைக்கோல் ஏற்றி சென்றபோது மின்கம்பி உரசியதில் வைக்கோல் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் பொதுமக்கள் உதவியோடு வைக்கோலில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். இருப்பினும் வைக்கோல் முற்றிலும் எரிந்து கருகியது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாலையை தெரியாத அளவுக்கு நிலவி வரும் கடும் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் சிரமத்துக்கு ஆளாகினர். ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாகவே கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் செவ்வாயன்றும் ஏற்காடு பேருந்து நிலையம், லேடி சீட், படகு இல்லம், ரவுண்டானா, அண்ணா பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. திருப்பத்தூர்
திருப்பத்தூரில் SBI வங்கியின் ATM இயந்திரம் மற்றும் CCTV கேமராக்களை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். கனியம்பாக்கத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவன் திருப்பத்தூர் ரயில் நிலைய சாலையில் உள்ள ATMில் CCTV கேமராக்களையும் ATM இயந்திரத்தையும் உடைத்தான். உடனே எச்சரிக்கை மணி ஒலித்ததும் போலீசார் விரைந்து சென்று அவனை கைது செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டாரத்தில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த செவ்வந்தி பூக்களில் கருகல் நோய் தாக்கி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பல்லவராயன்பட்டியில் 60,000 வரை செலவு செய்து செவ்வந்தி நடவு செய்யப்பட்டு அவை பூத்துக் குலுங்கும் வேளையில் பனிப்பொழிவால் கருகிவிட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் தடாகம் அடுத்துள்ள நஞ்சுண்டாபுரம் கிராமத்தில் குட்டிகளுடன் புகுந்த யானை கூட்டம் சாலையில் ஒய்யாரமாக உலா வந்தது. இதனால் மக்கள் அச்சத்தில் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். மலையடிவாரம் மற்றும் வனப்பகுதியை ஒட்டி அகழி வெட்டி யானைகள் ஊருக்குள் புகாத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஜிப்சம் ஏற்றி சென்ற லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அரியலூர் டால்மியா சிமெண்ட் கம்பெனிக்கு ஜிப்சம் ஏற்றி சென்ற லாரி நன்னிலம் அருகே சென்றபோது எதிரே வந்த மற்றொரு லாரிக்கு வழி கொடுப்பதற்காக ஒதுங்கிய போது சாலையோரம் தோண்டப்பட்டு சரியாக மூடப்படாமல் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. தஞ்சை பெரிய கோவிலில் சீரமைப்பு பணிக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த செங்கற்களை வீடு போன்று அடுக்கினால் சொந்த வீடு கட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையில் பக்தர்கள் கோவில் வளாகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள செங்கற்களை எடுத்து வீடு போன்ற அமைப்பை உருவாக்கி செல்வதாக கூறப்படுகிறது. அதுபோன்ற ஐதீகம் எதுவும் இல்லை என அறிவுறுத்தப்பட்டாலும் பக்தர்கள் அதனை ஏற்பதாக இல்லை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் ஆபத்தான முறையில் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து வருகின்றனர். இனாமணியாச்சி ஊராட்சிக்குட்பட்ட கிருஷ்ணாநகர் ரயில்வே சுரங்கப்பாதையில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக மழைநீர் தேங்கி நிற்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் மழை மற்றும் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக பயிரிடப்பட்டுள்ள பீட்ரூட் தோட்டத்திலேயே அழுகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பீட்ரூட் விளைச்சல் இல்லாமல் செடியில் காய் சிறுத்து விட்டதாலும் அழுகிவிட்டதாலும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புறவழி சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அங்கு ராட்சத பள்ளங்கள் தோண்டப்படுவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சாலை பணிக்காக சாலையோரம் உள்ள பகுதிகளில் பள்ளம் தோண்டப்பட்டு மணல் எடுக்கப்படுவதால் எதிர்காலத்தில் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ரோஜா பூங்காவில் உள்ள பாலித்தீன் கூடாரத்தில் 60க்கும் மேற்பட்ட கற்றாழை செடிகள் நடவு செய்யப்பட்டு அதனை ஊழியர்கள் பராமரித்து வருகின்றனர். இதில் பிரைமுலாஸ், கோலியாஸ், பெகோனியா, டைகர் தூத் அலியோ, ஓல்ட் லேடி பின்குசின் உள்ளிட்ட பல அரிய வகை கற்றாழை செடிகள் தோட்டக்கலை துறையினரால் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. நீலகிரிக்கு கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களில் இருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு தெர்மல் ஸ்கேன் மூலம் கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். உதகை படகு இல்ல ஏரியில் புதுப்பிக்கப்பட்ட அதிநவீன கட்டிட கழிப்பறையை அமைச்சர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய ஆட்சியர் இதுவரை 5 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு வாடிவாசலுக்கு வர்ணம் பூசும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பாலமேட்டில் பொங்கல் பண்டிகையொட்டி வரும் 16ஆம் தேதி மஞ்சமலையாறு மைதானத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இதனையடுத்து மைதானத்தை தூய்மைப்படுத்தும் பணி, பார்வையாளர்கள் கேலரி உள்ளிட்ட பகுதிகளை தூய்மைப்படுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளன. திண்டிவனத்தில் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நல சங்கத்தின் சார்பில் 5ஆம் ஆண்டு வீரபத்திர சுவாமி வம்சாவளி, உடுக்கை, பம்பை, சிலம்புக்கலை சங்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வீரபத்திர சுவாமி, கலைமகள் சரஸ்வதி சுவாமி மற்றும் டி சங்கரதாஸ் அவர்களுக்கு தூப தீப ஆராதனை செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பந்தம்பாளையம் கிராமத்தில் மணமகிழ் மன்றம் திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் மணமகிழ் மன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல் போராட்டத்திற்கு முன்பே மணமகிழ் மன்றத்தை அப்புறப்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்தும் தற்போது வரை தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் அதிருப்தியடைந்த மக்கள் அதனை அகற்றும் வரை அங்கிருந்து விலக மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். சேலம்
மாவட்டம் ஏற்காடு முக்கிய பகுதிகளில் உள்ள சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதால் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரியில் விவசாயியிடம் நூதன முறையில் ஏடிஎம் கார்டை பறித்து 64,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர் குறித்து போலீசில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனது மருமகளின் பிரசவ செலவிற்காக சேமித்த பணத்தை மர்ம நபர் கொள்ளையடித்துச் சென்ற நிலையில் பணத்தை மீட்டுத் தரக் கோரி பாதிக்கப்பட்ட விவசாயி முனிரத்னம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தி வருகிறது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டியில் பாகிஸ்தான் நீண்ட காலமாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை வைத்து இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் பயங்கரவாதத்தை தனது முக்கிய கொள்கையாக பாகிஸ்தான் வைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தானுக்கு IMF எனும் சர்வதேச நாணய நிதியம் $700 மில்லியன் நிதியுதவி வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இவ்வருடம் 0.5% குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள அந்த ஆணையம் அதிகரிக்கும் விலைவாசியினால் பொருளாதாரம் நிலையற்ற தன்மையை அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளது. டெஸ்ட் போட்டிக்காக மெல்பர்னில் இருந்து சிட்னிக்கு சென்றபோது காணாமல் போன தனது பையை ஒப்படைக்குமாறு டேவிட் வார்னர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ பதிவிட்டிருக்கும் அவர், துரதிர்ஷ்டவசமாக யாரோ தனது பையோடு தன் மகன்களின் பரிசு பொருட்கள் இருந்த பையையும் எடுத்து சென்று விட்டதாகவும் அந்த பைக்குள் பச்சை நிற தொப்பி உள்ளதாகவும் வருத்தத்தோடு தெரிவித்திருக்கிறார். ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இடையேயான கடைசி டெஸ்ட் போட்டியில் டேவிட் வார்னர் பந்து வீசலாம் என ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், சிட்னி டெஸ்டில் சதம் அடிப்பதே வார்னர் தனது டெஸ்ட் வாழ்க்கையை முடிக்க சிறந்த வழியாகும் என்றும், ஆனாலும் போட்டியில் பந்து வீசி கடைசி விக்கெட்டை எடுத்தாலும் நன்றாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் வாக் கோரிக்கை விடுத்துள்ளார். நியூசிலாந்து சுற்றுப்பயணத்திற்காக தென்னாப்பிரிக்கா அறிவித்த நிலையில் 7 பேர் இதுவரை டெஸ்ட் போட்டியில் விளையாடாத வீரர்கள் என்றும் அறிமுக வீரர்தான் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த அயலான் திரைப்படம் வரும் 12ஆம் தேதி பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் ரவிக்குமார் இயக்கத்தில் AR ரஹ்மான் இசையமைப்பில் பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட அயலான் படம் பல சிக்கல்களை தாண்டி பொங்கல் ரேஸில் தனுஷோடு கேப்டன் மில்லர் படத்துடன் போட்டி போட உள்ளது. நடிகர் தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி புதன்கிழமை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. வரும் 12ஆம் தேதி பொங்கலை முன்னிட்டு படம் ரிலீஸ் ஆகவிருக்கும் நிலையில் படத்தில் இடம்பெற்றுள்ள 3வது பாடலான கொரோனாரு என்ற பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடித்திருக்கும் இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நடிகர் அருண் விஜய் நடித்துள்ள மிஷன் சாப்டர் 1 திரைப்படம் பொங்கலை ஒட்டி வரும் 12ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. AL விஜய் இயக்கத்தில் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா சஜயன் உள்ளிட்ட பல்வேறு நட்சத்திரங்கள் நடித்துள்ள இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு அயலான், கேப்டன் மில்லர் உள்ளிட்ட திரைப்படங்களும் வெளியாகும் என கூறப்படுகிறது. ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைந்து மீண்டு வர வேண்டும் என தெலுங்கு நடிகர் ஜூனியர் NTR தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது X பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட விவரத்தை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்துள்ளார். நடிகர் சித்தார்த் தனது சமூக வலைதளத்தில் அதித்தி ராவுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்திருக்கிறார். இந்த படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் ரசிகர்கள் லவ் இருக்கா இல்லையா என கமெண்ட் செய்து வருகின்றனர். நடிகை அதித்தி ராவ் நடிகர் சத்யதீப்பை திருமணம் செய்து இருவரும் தற்போது பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். ஹிந்தி
ஹிந்தி மொழி ஆசிரியையாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் ரகுதத்தா படத்தின் கிளிம்ஸை படக்குழு வெளியிட்டுள்ளது. ரகுதத்தா திரைப்படம் விரைவில் திரைக்கு வரும் என அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளில் படக்குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சபரிமலையில் வரும் 10ஆம் தேதி முதல் ஸ்பாட் புக்கிங் செய்து தரிசனம் செய்யும் முறை நிறுத்தப்படுகிறது என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள மகர ஜோதி தரிசனத்துக்கு பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவும் குறைக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜை நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் குழந்தைகளை அழைத்து வருவதை தவிர்க்க வேண்டும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மகரவிளக்கு பூஜைக்கு பின்னர் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பக்தர்கள் வழக்கம் போல சுவாமி தரிசனம் செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்கோ நிறுவனத்தின் X6 5G செல்போன் வரும் 11ஆம் தேதி இந்தியாவில் அறிமுகமாகிறது. X6, X6 Pro என 2 வேரியன்ட்களில் வெளியாகும் என்றும் X6 செல்போன் 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல X6 Pro செல்போனின் விலை 30,000 ரூபாய் வரை இருக்கும். மேலும் இந்த செல்போன்கள் ஆன்லைனில் பிளிப்கார்ட் தளத்தில் மட்டுமே கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. சாம்சங் கேலக்ஸி S24 செல்போனின் விலை குறித்த விவரம் கசிந்துள்ளது. வருகிற 17ஆம் தேதி சந்தைக்கு வரும் சாம்சங் கேலக்ஸியின் S24 செல்போனின் விலை இந்தியாவில் 82,000 ரூபாயிலிருந்து துவங்கும் என கூறப்படுகிறது. சாம்சங் கேலக்ஸி S24 பிளஸ் செல்போனின் விலை 1,05,000 ரூபாயாக இருக்கும் என்றும் அல்ட்ரா மாடலின் விலை 1,33,000 ரூபாயாக இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டின் முதல் மாதத்திலேயே 5 செல்போன்கள் அறிமுகமாக உள்ளன. Xiaomi Redmi Note 13 செல்போன் மற்றும் Vivo X100 செல்போன் ஆகிய இரண்டும் ஜனவரி 4ஆம் தேதியும், ஜனவரி 23ஆம் தேதி OnePlus நிறுவனத்தின் 12 சீரிஸ் செல்போனும், சாம்சங் நிறுவனத்தின் பிரீமியம் செக்மெண்ட் மாடலான Galaxy S24 மாடல் செல்போன் வரும் 17ஆம் தேதி சந்தைக்கு வரும் என தகவல் வெளியாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.